வணக்கம். இந்த வீடியோல இன்கம் டேக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் 2 சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க் தியரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதாவது ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 5 தியரி சாப்டர். ஓகே, ஸோ கண்டிப்பாக யூனிட் 5ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அது தவிர மற்ற சாப்டர்ஸில் இருந்துமே உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் தியரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் மட்டும்தான் எப்போவுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் எனி 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது இல்லையா? இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட், ரெகுலர் அசஸ்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். இதை 5 மார்க் 10 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் மொத்தமாக கேட்டால் எழுத முடியும். இந்த கொஸ்டின் படித்தா 2 மார்க்லையும் எழுத முடியும். அண்ட் இதுக்கான செக்ஷன்ஸை படிச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது செக்ஷன் 140A. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அசஸி அவரே கால்குலேட் பண்ணிப்பார். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி என்னன்றதை அவரே கால்குலேட் பண்ணிப்பார். அடுத்து ரெகுலர் அசஸ்மெண்ட். ஸோ ரெகுலர் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, அசஸிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அசஸ்மெண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, அண்ட் ஹியரிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கான சிச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எந்தெந்த சிச்சுவேஷனில் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட், அதுக்கான செக்ஷன் 144. இதை நீங்கள் தெளிவாக எழுதுனா கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், ஹவ் வுட் யூ டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின் தான். பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகே, ஸோ அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான விலை கொடுப்பீங்க, ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே சார்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ எப்போவுமே எல்லா கொஷின்ஸ்க்கும் முடிஞ்ச அளவு சார்ட் போட்டு எழுதுங்க. ஓகே, எதெல்லாம் சேர்ந்தது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸ், taxes and duties, direct cost. அந்த டைரக்ட் காஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஃப்ரைட், இன்ஸ்டலேஷன், லீகல் சார்ஜஸ். ஓகே, தென் அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை தியரியாக கேட்டாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியணும். ஓகே, ஸோ 25-26 ஓல்டு ரெஜிம்க்கும் நியூ ரெஜிம்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கேட்கலாம், கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ டேக்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஜிமில் ஹையராக இருந்தது, இப்போ லோயராக இருக்குது. அண்ட் என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸம்ஷன் அப்படின்றது அப் டு 2.5 lakhs தான் ஓல்டு ரெஜிமில். அண்ட் அதுலேயுமே இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிம் படி எல்லாருக்குமே 3 lakhs எக்ஸம்ஷன் அலோடு. ஓகே, அண்ட் ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் 87A ரிபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரெஜிமில் அப் டு 12,500. ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 60,000. அண்ட் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் less than is equal to 5 lakhs அண்ட் நியூ ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 12 lakhs. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு ரெஜிம் படி 50,000 அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 75,000, அதுவும் ஃபார் சேலரிடு. ஓகேவா? சேலரிடு பீப்புளுக்கு 75,000. என்னென்ன டிடக்ஷன்ஸ் அலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரெஜிம் படி 80C, 80D, HRA, LTA. நியூ ரெஜிம் படி என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்லி 80CCD ஆஃப் டு 80JJAA. இது மட்டும்தான் கீ டிடக்ஷன்ஸ். அண்ட் யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரெஜிமில் ஹை டிடக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ டிடக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் 80 நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் இங்கே எந்த செக்ஷன் கேட்டிருக்காங்கன்னா, சேவிங்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ ஒன்லி சேவிங்ஸ் மட்டும்தான் எழுதணும். அண்ட் அந்த சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 1,50,000 ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் அப் டு 1,50,000 அண்டர் செக்ஷன் 80C இதுதான் டிடக்ஷன். அண்ட் எதெல்லாம் அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 3 பேருக்கு அலோடு, செல்ஃப், ஸ்பவுஸ், சில்ட்ரன். ஓகே. அண்ட் பிபிஎஃப், இபிஎஃப், இஎல்எஸ்எஸ், என்எஸ்சி பாண்ட், அடுத்து டியூஷன் ஃபீஸ், 5 years டேக்ஸ் சேவிங் டெபாசிட்ஸ், இது எல்லாத்துக்குமே என்னது செக்ஷன் 80Cல சேவிங்ஸுக்கு அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிராயிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். படிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சி பார்த்து எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபார் எக்ஸ்பென்சஸ். முதல்ல பார்த்தது வந்து சேவிங்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன டிடக்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 80C அண்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லும்போது 80D 80E. அண்ட் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், எஜுகேஷன் லோன் அதெல்லாமே. அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 80G 80TTA. இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கவர் ஆகும். ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நான் இந்த கொஷினுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா ஒன்று தான். எந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களோட பவர்ஸ் அண்ட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சீஃப் கமிஷனரோட பவர்ஸ் படிச்சிருக்கீங்க, அவங்க கேட்டிருக்கிறது வந்து அசஸிங் ஆஃபீஸர், நீங்கள் மாற்றி கூட எழுதுங்க. அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதுங்கன்றது அதுதான். தியரி கொஷினுக்கு இதுதான் டிப்ஸ். ஓகே. சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் 4 கொஷின் படிச்சுட்டு போகலாம், 3 கொஷின் படிச்சுட்டு போகலாம். நீங்கள் எதிர்பார்த்த கொஷின் வரல அப்படின்னா ஜஸ்ட் அதை ரிலேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒன்லி செல்ஃப் அசஸ்மெண்ட்டை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது அசஸி அவரே என்ன பண்ணுறது, கேல்குலேட் பண்ணுறது இல்லையா. ஸோ அண்ட் ப்ரொசீஜர், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க, டிடக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத டிடெக்ட் பண்ணணும், டேக்ஸ் லயபிலிட்டி அண்ட் அது வந்து ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் படி என்ன, அண்டு டிடிஎஸ் என்ன, பேலன்ஸ் டேக்ஸ் ஏதாவது இருந்தால் பே பண்ணுறது, அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்குரியதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப், டிடிஎஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்கம் வந்து கேல்குலேட் பண்ணணும். இன்கம்க்கு வந்து மொத்தம் 5 ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 ஹெட்டிங்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேலரி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ், அதை கேல்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் இருந்தால் அதை கிளைம் பண்ணலாம். டேக்ஸ் லயபிலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பேமெண்ட் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை பே பண்ணுறது. அண்ட் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், அது வந்து ஆன்லைன்லேயே கூட நீங்கள் பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் யார் வந்து ஃபைல் பண்ணணும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படின்றது வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ஸாக. அவங்களோட டோட்டல் இன்கம் 50 lakhs வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, தாண்டி இருக்கக்கூடாது. அண்ட் இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி பென்ஷன், அக்ரிகல்ச்சுரல் இன்கம், அதர் சோர்சஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ண எடுத்துக்கலாம். இன்கம் ஆஃப் ஸ்பவுஸ். ஓகேவா. ஸோ இது வந்து 24-25க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த பேன் அப்படின்ற கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின். இந்த வருஷம் தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 2ல் இந்த கொஷின் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. பேன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே, யூசர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பேனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதுக்கு முந்தைய அதோட செக்ஷன் 139A அப்படின்றத ஹைலைட் பண்ணி எழுதிடுங்க. ஓகே. ஸோ பேன் வந்து அசஸிங் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை, அந்த டாக்குமெண்ட்டில் தேவை.
அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், பேன் வச்சுருக்கணும். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கவங்களும் வச்சுருக்கணும். ஓகே. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். அசஸிங் ஆஃபீஸர் கண்டிப்பாக பேன் அலாட் பண்ணி இருப்பார். அண்ட் பேன் வந்து நியூ சீரீஸில் இருக்கணும். அசஸிஸ் வந்து ஓல்டு பேன் இருந்தால் அவங்க வந்து நியூ பேன் வந்து என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். அண்ட் அசஸி வந்து இதை எப்போ மென்ஷன் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, சலான் ஃபார் பேமெண்ட் கொடுக்கும்போது, டாக்குமெண்ட்ஸ் வந்து சிபிடிடிக்கு சப்மிட் பண்ணும்போது, இந்த சுச்சுவேஷன்லலாம் பேன் தேவைப்படும். ஓகே. அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேன் கார்டும் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே. ஸோ பேன் கார்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கூட, டேக்ஸ் டிடக்ஷனுக்கு, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டுக்கு தேவை. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்ளை ஃபார் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேன் கார்டு தேவை. கண்டிப்பாக இது ரெண்டும் ரிப்பீட்டட் கொஸ்டின். பேனை பற்றி படிச்சுட்டு போங்க, தெரிஞ்சுட்டு போங்க. அடுத்து டியூ டேட்ஸ் ஃபார் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் பிஓஐ, இவங்களுக்கெல்லாம் டியூ டேட் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஹூஸ் அக்கௌண்ட்ஸ் ரெக்வயர் ஆடிட், யாருக்கு வந்து ஆடிட் தேவையோ, ஓகே, அவங்களுக்கான டியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் கேசஸ்னால் என்ன டியூ டேட், ரிவைஸ்டு ரிட்டர்ன் பண்ணுறவங்களுக்கு என்ன டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிலேட்டட் ரிட்டர்னுக்குரிய டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அண்ட் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு இந்த வருஷம் சிலபஸில் இருக்குது, டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து அதே மாதிரி ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் என்ன இருக்குது உங்களுக்கு இந்த வருஷத்தில் சிலபஸில் நியூவாக இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின் ஆன்சர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.